அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரி ஒன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி கேரளா ஸ்பெஷல் போலி வித் பால் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஓணம் டைமில் கம்பல்சரி இந்த போலியும் பால் பாயாசத்தையும் செஞ்சு சர்வ் பண்ணுவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம யூஸ்வலாக இங்கே கிடைக்கிற போலி மாதிரி இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த போலி கூட மேட்ச் பண்ணுற மாதிரி சூப்பரான ஒரு பால் பாயாசம் ரெசிபி, ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். அதையும் நம்ம சேர்த்து பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த போலி வித் பாயாசம் காம்பினேஷன் ட்ரை பண்ணதில்லைன்னா நம்ம ரெசிபியை பார்த்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். பவுலில் 2 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா சாஃப்டான ஒரு மாவாக நம்ம பிசைஞ்சுக்கணும். கையில் மாவு கொஞ்சம் ஒட்டுன்றதுக்காக ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கையில் கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மாவு கையில் எதுவுமே ஒட்டாமல் வந்துடும். லாஸ்ட்டாக அந்த மாவில் மேலே சுற்றி கொஞ்சம் நல்லெண்ணெயை நம்ம அப்ளை பண்ணி வச்சுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். மினிமம் ஒரு 1/2 மணி நேரம், மேக்ஸிமம் 1 மணி நேரம் இந்த மாவு ஊறிச்சுன்னா போதும். அடுத்தது கடலைப்பருப்பு ஒரு 1 மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேன். 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வேக வைக்கிற வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். குக்கரில் கடலைப்பருப்பை சேர்த்துட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்துச்சுன்னா போதும். மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 விசிலுக்கு வச்சு எடுத்துருங்க. அடுத்து பாயசத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் மட்டை அரிசி எடுத்திருக்கேன். புரோக்கன் மட்டை ரைஸ் அப்படின்னு நமக்கு ஷாப்பில் கிடைக்கும். உங்கள்கிட்ட மட்டை அரிசி இல்லைனா சாதாரண சாப்பாடு அரிசி, பாஸ்மதி அரிசி எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நொறுக்குன அரிசி உங்கள்கிட்ட இல்லைன்னா ஒரு 1/2 மணி நேரம் எந்த அரிசியாக இருந்தாலும் ஊற வச்சுட்டு மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது இதை ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கலாம். ஊற வச்ச தண்ணியோடய அப்படியே சேர்த்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். கூட சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். நான் அரை இனிப்பு வர மாதிரி தான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். பால் ஒரு 1/4 கப் அரிசி எடுக்கிறீங்கன்னா 1 கப் பால் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இதை மூடி போட்டு கம்மி ஃப்ளேமில் ஒரு 3 விசிலுக்கு நம்ம வச்சு விட்டுறலாம். இப்போது நம்ம பருப்பும் வெந்தாச்சு. முழுசாக தான் இருக்கணும் பார்க்குறதுக்கு, ரொம்ப குழச்சிடக்கூடாது. இந்த மாதிரி நல்லா வெந்தும் இருக்கணும். இப்போது இதை ஒரு கடாய்க்கு நம்ம மாற்றிக்கலாம். இதில் தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. நான் தண்ணியோடய ஊற்றிட்டேன். ஸோ தண்ணியை நான் தனியாக எடுத்துடுறேன். நம்ம பருப்பை தண்ணியே இல்லாமல் தான் சேர்க்கணும். கூடவே தேவையான அளவுக்கு சர்க்கரையும் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். 1 கப் பருப்பு எடுத்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்க்கணும். 2 ஏலக்காய் தட்டி சேர்த்துட்டு ஒரு பிஞ்சு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா சுண்டி வரணும். அது வரைக்குமே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நல்லா ஆற வச்சிட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி ட்ரையாக நமக்கு கிடச்சிரும். நல்லா ஆறினக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மோடில் நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். திருப்பி அதை கடாய்க்கு மாற்றிட்டு இப்போ கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி இருக்குது இல்லையா, நீங்கள் கடாயில் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வச்சிங்கன்னா நல்லாவே உங்களுக்கு ட்ரை ஆகிடும். இந்த மாதிரி நம்ம அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கிட்டோம்னா சூப்பராக நமக்கு உள்ள ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு தட்டில் எடுத்து வச்சுருங்க, ஆறட்டும். அடுத்து நம்ம பால் பாயாசத்துக்கு வேக வச்ச மட்டை அரிசி நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் தேவையான அளவுக்கு நம்ம பால் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கலாம் வாசனைக்காக. இது நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டு இறக்கிட்டிங்கன்னா நம்ம போலிக்கு மேட்சான பால் பாயாசம் ரெடி. வேணும்னா நெய் போட்டு கொஞ்சம் முந்திரி திராட்சைலாம் போட்டு நீங்கள் தாளித்து சேர்த்துக்கலாம். நான் ஜஸ்ட் அப்படியே ப்ளெயினாக தான் விட்டுருக்கேன். இப்போது நம்ம பருப்பு நல்லா ஆறி ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். கையில் கொஞ்சம் நல்லெண்ணெய் இல்லாட்டி நெய் தடவிட்டு அதுக்கப்புறமா உருண்டை பிடிச்சிக்கோங்க. இப்போது நம்ம ஸ்டஃபிங்கும் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம மாவும் பாருங்கள் நல்லா ஊறி சூப்பர் சாஃப்டாக இருக்குது. இதை கையில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நம்ம போலி செய்ய ஆரம்பிக்க வேண்டியதான். இப்போது நம்ம சப்பாத்தி நகட்டுற கட்டையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வச்சோம்னா நல்லா ஒட்டாமல் வரும். லைட்டாக மாவை தட்டிட்டு ஸ்டஃபிங்கை நடுவில் சென்டரில் வச்சுட்டு சுற்றி இந்த மாதிரி நம்ம சீல் பண்ணிடணும். மிச்சம் வர மாவை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போது கையாலே நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக 2 பக்கமும் திருப்பி திருப்பி நல்லா மேக்ஸிமம் எவ்வளோ முடியுதோ தட்டி வச்சுக்கோங்க.
இதில் வந்துட்டு நம்ம அரிசி மாவை டஸ்ட் பண்ணி தான் இதை வந்து நல்லா நகட்ட போகிறோம். மைதா மாவு, கோதுமை மாவுலாம் சேர்க்க வேண்டாம். அரிசி மாவை சேர்த்துட்டு நல்லா மெலிசாக எவ்வளோ தூரத்துக்கு உங்களால் நகட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் நகட்டிக்கோங்க. இப்போது நம்ம நல்லா நகட்டியாச்சு. இந்த ஷேப்லேயே வேணும்னா ஓகே, இல்லை நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வேணும்னா நல்லா ரவுண்டாக இருக்கிற ஒரு தட்டை நடுவில் வச்சுட்டு சுற்றி கத்தியை வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி நம்ம ஷேப் பண்ணி விட்டோம்னா நல்லா பர்ஃபெக்டான ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். இது நான் ஜஸ்ட்டு வீடியோக்காக தான் பண்ணியிருக்கேன், இல்லாட்டி இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. நல்லா மெலிசாக இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் நகட்டி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம தோசை தவாவில் வந்து போட்டு எடுத்துடலாம். தோசை தவா நல்லா சூடானக்கப்புறமா நம்ம நகட்டி வச்சுருந்ததை சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் சூடானக்கப்புறமா இன்னொரு பக்கத்துக்கு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி அந்த பக்கமும் சூடானக்கப்புறமா இன்னொரு பக்கத்துக்கு மாற்றி போட்டுட்டு நல்லெண்ணெய் இல்லாட்டி நெய் வந்துட்டு 2 பக்கமுமே நல்லா வந்துட்டு அப்ளை பண்ணி திருப்பி திருப்பி போட்டு இதை சுட்டு எடுக்கணும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. நம்ம மெலிசாக தான் நகட்டி இருக்கோம், அதனால் இது சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும். இந்த மாதிரி எல்லா போலியுமே நீங்கள் வந்து சுட்டு எடுத்துருங்க. அவ்வளோதான், சூப்பரான சாஃப்டான கேரளா ஸ்டைல் போலி வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம பாயாசத்தோடு வச்சு சாப்பிட்றதுனால தான் ரெண்டுத்துலேயுமே நான் வந்து அரை அரை இனிப்பு சேர்த்துருக்கேன். ரொம்ப இனிப்பு போட்டோம்னா சாப்பிட முடியாமல் தகிட்டிட மாதிரி ஆகிடும். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு இனிப்பு சேர்த்து நீங்கள் இந்த போலியை வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம பால் பாயாசத்தோட நம்ம போலியை வந்துட்டு சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.